தேசிய ஜனநாயக கூட்டணி வரக்கூடிய 8ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பதவியேற்க இருக்கின்றது. கூட்டு அமைச்சரவையிலே பல்வேறு கட்சிகளை சார்ந்த அமைச்சர்கள் கேபினெட் அந்தஸ்தில் இருப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவிற்கு அடுத்தபடியாக தெலுங்கு தேசம் கட்சியும் அதன் பிறகு 12 எம்பிக்களை கொண்டிருக்கக்கூடிய ஐக்கிய ஜனதாதள் கட்சியும் இருக்கின்றது. எனவே அதன் தலைவராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் தங்களுக்கு 2 முக்கிய அமைச்சர் பதவிகள் வேண்டும் என கோரிக்கை வைத்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மீண்டும் தங்களுக்கு ரயில்வே துறை வேண்டும் எனவும் அதேபோல வேளாண் துறை தங்களுக்கு வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை வைத்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நிதிஷ்குமார் ஏற்கனவே 1998 காலகட்டங்களில் ரயில்வே துறை அமைச்சராக பணியாற்றியவர். எனவே அந்த அடிப்படையில் மீண்டும் தங்களுக்கு அந்த ரயில்வே துறை வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. எனவே ரயில்வே துறை என்பது ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு துறை என்பதனாலும் அந்த துறை தங்கள் கட்சியை சார்ந்த எம்பி ஒருவருக்கு கொடுக்கப்பட வேண்டும் எனவும் பீகார் மாநில முதலமைச்சர் கோரிக்கை வைத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது.